தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில இயக்குனர்கள் காதல் காட்சிகளை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுவாங்க. அந்த விதத்துல நம்ம காதல் மன்னன் இயக்குனர் மணிரத்னம் சார் அவர்களுடைய படைப்புல விதவிதமா அழகழகா காதல் காட்சிகளை வைப்பாருங்க. இதெல்லாம் இவர் எங்க இருந்துடா எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்க இருந்தும் இல்ல, நம்முடைய தமிழ் இலக்கியத்துல இருந்துதான் எடுக்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படி எப்படிடா தமிழ் இலக்கியத்துல இப்படி எல்லாமா காதல் பண்ணாங்க அப்படின்னா, ஆமாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கி உலகநாயகன் கமலஹாசன் சார், த்ரிஷா மேடம், எஸ்டிஆர் சிம்பு சார், அபிராமி மேடம் இந்த மாதிரி நிறைய திறமையான நடிகர்கள் நடிச்சு இப்போ வெளிவந்த தக் லைஃப் அப்படின்ற ஒரு படத்துல 2 விதமான இல்ல 3 விதமான காதலை வச்சிருப்பாரு. அதுல 2 விதமான காதலை பத்தி நான் சொல்றேன். ஒண்ணு சிம்பு த்ரிஷா மேல வச்சிருக்கிற காதல் எப்படிப்பட்ட காதல், அதே மாதிரி கமல்ஹாசனும் த்ரிஷாவும் அவங்க 2 பேர் இருக்கிற காதல் எப்படிப்பட்ட காதல். இதை எங்க இருந்து மணிரத்னம் சார் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியத்துல அகத்திணை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அகத்திணைகள்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த படத்துல அகத்திணையிலிருந்து கைக்கிளையையும் பெருந்திணையையும் எடுத்து வச்சிருக்காங்கங்க. கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காதல். அந்த படத்துல சிம்பு த்ரிஷாவை ஒரு சைடா லவ் பண்ணுவாரு, த்ரிஷா ஆனா சிம்புவை லவ் பண்ண மாட்டாரு. இது கைக்கிளை. பெருந்திணை அப்படின்றது ஒரு வயதானவர் தன்னை விட வயது குறைந்த பெண்மணியோடு உறவு வச்சுக்கிறது, இல்லைன்னா ஒரு பெண்மணி தன்னை விட வயது குறைந்த ஆண்மகனோடு உறவு வச்சுக்கிறதுக்கு பேர் தாங்க பெருந்திணை. இத தமிழ்ல அழகா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த விதமான காதலை எடுத்து இயக்குனர் அவர்கள் இந்த படத்துல அழகா நமக்கு படம் முடிச்சு காட்டியிருக்காங்க. இதத்தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஜெனரேஷன், இந்த 2K ஜெனரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, சுகர் பேபி அண்ட் சுகர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த படத்துல கூட அந்த பாடல் வச்சிருக்காங்க, சுகர் பேபி அப்படின்னு. இந்த சுகர் பேபி அப்படின்னா என்னன்னா, இதுல த்ரிஷா தான் கமலஹாசனும் ரொம்ப விரும்புவாங்க. அதாவது ஒரு பெண்மணி தன்னை விட வயது அதிகமான ரொம்ப அதிகமான ஒரு ஆணை பொருளாதாரம் மற்றும் உடல் தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு பேர் சுகர் பேபி. இதே ஒரு ஆண் தன் வயதை விட ரொம்ப வயது குறைவான பெண்களோடு தன்னுடைய பொருளாதாரம் மற்றும் உடல் தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு பேரு சுகர் டாடியாமா. இப்ப தெரியுதுங்களா, சுகர் பேபின்னு நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட பொருளை குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படுங்க. இதுவும் தமிழர்களுடைய வாழ்க்கையில ஒரு அக வாழ்க்கையில நடந்த ஒரு அழகான காதல் தான். இதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் காதல்ல காட்டுறதுக்கு நம்ம இயக்குனர் மணிரத்னம் சாருக்கு மட்டும்தான் உண்டு. காதல் காவியங்களை தொடர்ந்து ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்கிறாரு. அதற்கு மணிரத்னம் சாருக்கு ஒரு சல்யூட். எங்கதான் சுத்தி சுத்தி வந்தாலும் தமிழர்கள் கிட்ட இருந்து நீங்க எடுக்க முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க எத்தனை காதலாகட்டும், வீரமாகட்டும், என்ன கதைகள் சொன்னாலும் அது அத்தனையும் நம்ம தமிழர்கள் முன்னாடியே நமக்கு கொடுத்த ஒரு நன்கொடை தான். நன்றி.